ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்னா என்ன, அப்புறம் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமாக ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பேசிக்காக வந்து ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஷேர்ஸ்க்கு வந்து பையிங் செல்லிங் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஷேர் மார்க்கெட். ஸோ அதில் எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். பட் ஆனால் அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் வருது இல்லையா, அது வந்து எப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது இல்லையா. ஸோ அதை பற்றி கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்னா என்ன, அவங்களுக்கும் நமக்கும், அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற இன்டர்மீடியட் யார், அவங்களோட வேலை என்ன அப்படிங்கிறத பற்றி ஓரளவு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். என்எஸ்சிங்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, பிஎஸ்சிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1875 ஓப்பன் பண்ணாங்க. பிஎஸ்சி தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணாங்க. தென் லேட்டஸ்ட்டாக 1992 வந்துட்டு என்எஸ்சி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ரெண்டுமே வந்து சேம் தான். இதில் எது பெஸ்ட்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே சேம் தான். ஸோ என்னோட சாய்ஸ் வந்து எப்போதுமே என்எஸ்சி வச்சுப்பேன், ஏன்னா அதில் வந்து லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். தென் இதே மாதிரி நம்ம சென்னையில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. ஸோ இது என்எஸ்சி பிஎஸ்சி இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே மோர் தென் 2500 கம்பெனிஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ லிஸ்ட் பண்ணி வச்ச எல்லா கம்பெனிலையுமே நம்ம வந்து ஷேர்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். தென் வந்து கரன்சி ட்ரேடிங் பண்ணிக்கலாம், கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ரெண்டு பேர்கிட்டயுமே F&O அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க, அதுவுமே அவைலபிளாக இருக்கு. ஸோ என்ன கேட்டால் ரெண்டு பேருமே பெஸ்ட் தான். இந்த ரெண்டு பேரில் என்எஸ்சி கிட்ட லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிறதுனால, அதாவது நிறைய பையிங் செல்லிங் நடக்கிறதுனால நான் வந்து எப்போதுமே என்எஸ்சி சூஸ் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ நீங்கள் அவங்களை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே புரோக்கர்ஸ் யார் அப்படின்னா நமக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் நடுவில் இருக்க இன்டர்மீடியட்ஸ். இவங்களோட வேலை என்னன்னா நம்ம கொடுக்குற பணத்துக்கு ஸ்டாக் வாங்கி கொடுக்குறது, நம்ம கொடுக்குற ஸ்டாக்கை விற்று பணமாக்கி நம்ம கிட்ட திரும்ப கொடுக்குறது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் டியூட்டிஸ்க்காக இவங்க நம்ம கிட்ட ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு கரண்ட்ல மார்க்கெட்டில் இருக்கிற கரண்ட்ல மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட் ப்ரோக்கர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சப்போஸ் டிமேட் அக்கௌண்ட் இன்னும் ஓப்பன் பண்ணல, இல்லை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க பட் ஆனால் பெஸ்ட் ப்ரோக்கர் யாராக இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம ஷேர் ப்ரைஸ் வந்து எப்படி வந்து மேலே போகுது கீழே வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஷேர் ப்ரைஸை இம்பாக்ட் பண்ணுறதுல முக்கியமான பார்ட் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் மட்டும்தான் இருக்குது. பட் அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் வந்து நியூஸ் பேஸ்டு இருக்கும், சம்டைம்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் அனௌன்ஸ் பண்ணுறது பேஸ்டு இருக்கும், சம்டைம்ஸ் வந்து சீசன் பேஸ்டு கூட இருக்கலாம், தென் இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட் பேஸ்டு இருக்கலாம். ஸோ இது வந்து லைவாக உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ ஒரு லைவ் எக்ஸாம்பிளுக்கு ஐஆர்சிடிசியோட ஸ்டாக் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் டெப்த் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, பையர்ஸோட பெட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க, செல்லர்ஸோட பெட்டிங் பாருங்க. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 931 ரூபாயில் போயிட்டு இருக்குது. ஸோ பையர்ஸ்லாம் வந்துட்டு அதோட கம்மியான ப்ரைஸ்க்கு கோட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. செல்லர்ஸ் வந்துட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு இல்லை வந்து அதோட அதிகமான ப்ரைஸ்க்கு வந்துட்டு கோட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, செல்லிங் கோட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் வந்து 2 lakh ஷேர் வந்து பை பண்ண ரெடியாக இருக்காங்க. செல்லர்ஸ் வந்துட்டு 6,36,000 ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் பையர்ஸ் வந்து கேட்குற ரேட்டுக்கு செல்லர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, இல்லை செல்லர்ஸ் விற்கிற ரேட்டுக்கு அதே ப்ரைஸ்க்கு வந்து பையர்ஸ் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸே இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்கும் மார்க்கெட். ஏன்னா கேட்குற ப்ரைஸ்க்கு கொடுத்துட்றாங்க, நம்ம வந்துட்டு வாங்குற ப்ரைஸ்க்கு வந்து செல்லர்ஸும் கொடுத்துறாங்க அப்படின்னா இந்த இடத்துல எந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனுமே தேவையில்லை, ஃப்ளாட்டாக இருக்கும் மார்க்கெட் இல்லையா. இப்போ கீழே இருக்க ஹிஸ்டோகிராம் வச்சுட்டு இதே சேம் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கே கிரீன் கலர் ஹிஸ்டோகிராம் இருந்துச்சு அப்படின்னா பையிங் அர்த்தம். ஸோ ரெட் இருந்துச்சு அப்படின்னா செல்லிங் அர்த்தம். ஸோ மார்னிங் வந்துட்டு 912 ரூபாயில் ஓப்பன் ஆன அந்த ஸ்டாக்கு. ஸோ இங்கே வந்து பையிங் ப்ரெஷர் அதிகமானப்ப, ஸோ இங்கே வந்து கிரீன் கலர் ஹிஸ்டோகிராம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பையர்ஸ் அதிகமானப்ப இதோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. டிமாண்ட் அதிகமாகிறப்ப 942 ரூபா வரைக்கும் மேலே போயிருக்குது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸோட இதை பாருங்க, ஹிஸ்டோகிராம் பாருங்க, ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஸோ குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து 942 ரூபாயிலிருந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்து 930 ரூபா வரைக்கும் கீழே வந்திருக்குது. ஸோ திரும்ப வந்து இந்த இடத்துல வந்து பையர்ஸ் ஹிஸ்டோகிராம் வந்திருக்குது. ஸோ பையர்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்குது. சேம் இதே மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் பையர்ஸ் வராங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ செல்லர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல டிமாண்ட் அதிகமாக இருக்கும், அப்போ வந்துட்டு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே போகும். ஸோ இந்த மாதிரி செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க, அந்த இடத்துல பையர்ஸே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டிமாண்ட் குறையும். ஸோ டிமாண்ட் குறையிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து 3 விதமான ட்ரெண்ட் இருக்குது, அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், அப்புறம் வந்து சைட்வே மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்லி பையிங் ப்ரெஷர் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னா, டிமாண்ட் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மேலே போய்கிட்டே இருக்கும், அதுக்கு பேர் அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா டவுன் ட்ரெண்ட்ல செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, எல்லாருமே செல் பண்ண ரெடியாக இருக்காங்க, பட் சப்ளை வந்து அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரும், அதுக்கு பேர் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவில் சைட்வே மூவ்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ்க்கு கீழேயும் ஸ்டாக் வராமல் ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ்க்கு வந்து மேலேயும் போகாமல் அந்த ட்ரெண்டுக்குள்ளே அந்த பவுண்டரிக்குள்ளேயே ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து சுற்றிட்டே வர்றது வந்துட்டு சைட்வே மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விலை நகர்வை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு 2 விதமான அனலைசிஸ் இருக்கு. ஒன்று வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ், இன்னொன்று வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். ஸோ டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா அதில் வந்துட்டு கேண்டில் ஸ்டிக்ஸை பொறுத்து, இல்லை பேட்டர்ன்ஸை பொறுத்து, அதில் வந்து இண்டிகேட்டர்ஸ் பொறுத்து வந்துட்டு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகும் கீழே வரும் அப்படிங்கிறத வந்து நம்மளால கணிக்க முடியும். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ்ங்கிறது டோட்டலாக வந்துட்டு ஸ்டாக்ஸோட கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ராஃபிட்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் காம்படிட்டர்ஸோட ப்ராஃபிட் எப்படி இருக்குது, இல்லை கவர்மெண்டோட சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஸ்டாரோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு லாங் டேர்முக்கு வந்துட்டு மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறத நம்ம கணிக்கிறதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
என்னென்ன காரணிகள்லாம் வந்து அந்த விலை நகர்வு வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளை. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ். இது வந்து கம்பெனியோட ப்ராஃபிட், பேலன்ஸ் ஷீட், அப்புறம் வந்து டிவிடெண்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். தென் வந்து எக்கனாமிக்கல் இண்டிகேட்டர்ஸ், அதாவது இந்த ஜிடிபி growth இருக்கு இல்லையா, அது செக்டர் growth. அப்புறம் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து, எம்ப்ளாயிங் லேஃப் அந்த மாதிரி இருக்கா, இல்லை வந்து நியூ ஹைரிங்ஸ் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து. அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ இது வந்து கம்பெனி வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறாங்க, டெப்ஸ் ஏதாவது இருக்கா, அந்த கடனுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பே பண்ணுறாங்க, தென் வந்து ஜிஎஸ்டி எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த காரணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேரோட வந்து ப்ரைஸ் வந்து பாதிக்கும். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரிலாக்ஸோ அப்புறம் வந்து பேட்டா இந்தியா, இந்த ரெண்டு கம்பெனிஸ்க்குமே, இந்த ரெண்டு கம்பெனியுமே ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ். ஸோ இவங்க முன்னாடி வந்த அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ 5% இருந்த ஃபுட்வேர்ஸ்க்கு 5% இருந்த ஜிஎஸ்டியை 12% மாற்றிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டார்மே வந்து பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸ்டாக் அனாலிசிஸ்ல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல இந்த ஜிடிபி growth, ஸோ செக்டார் growth, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் செக்டார் எப்படி growth ஆயிருக்கு, தென் வந்து அந்த கம்பெனியோட growth வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்பாங்க. தென் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது இதுல வந்து கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ், டாக்ஸ், அப்புறம் வந்துட்டு டிவிடெண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் இருக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கேண்டில் ஸ்டிக்ஸை பொறுத்து அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது. தென் வந்து அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுற ஒரு பேட்டர்னை வச்சு அந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் இல்லை கீழே வரும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டருங்கிற பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் ட்ரெண்டை வந்துட்டு இண்டிகேட் பண்ணும். தென் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த பேட்டர்ன் வந்து டவுன் ட்ரெண்டை வந்துட்டு இண்டிகேட் பண்ணும். இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து இண்டிகேட்டர்ஸ். ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி தெரியாதவங்க இல்லை அந்த பேட்டர்ன்ஸ் பற்றி தெரியாதவங்க இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எதை ரெஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி அமைது அப்படிங்கிறத பொறுத்து இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸை பார்த்து நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸை பொறுத்து அது ஒரு சிக்னல்ஸ் கொடுக்கும், பையிங் சிக்னல்ஸ் இல்லை செல்லிங் சிக்னல்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த சிக்னல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கணிச்சிக்கலாம். ஸோ இந்த விலை நகரை பொறுத்து 3 விதமான ட்ரேடிங் நம்ம பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து டே ட்ரேடிங், அடுத்து வந்து ஸ்விங் ட்ரேடிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்ம் இன்வெஸ்டிங். ஸோ இதில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்துட்டு மேலே இருந்து அப்படியே டே ட்ரேடிங்ல இருந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம், ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்க்குறப்ப நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அவ்வளோ தேவையில்லை. பட் கம்ப்ளீட்லி 90% வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் நமக்கு வந்து பக்காவாக இருக்கணும். ஸோ டே ட்ரேடிங்கிறது அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே செல் பண்ணுறது. ஸ்விங் ட்ரேடிங்கிறது வித்தின் 1 மந்த் இல்லை வந்துட்டு வித்தின் 1 இயர்க்குள்ள வந்து நம்ம ஒரு நல்ல ப்ரைஸில் வாங்கி நல்ல ப்ரைஸில் செல் பண்ணுறோம் அப்படின்னா அது பேர் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் வேணும், தென் வந்து டெக்னிக்கல்ஸ் வேணும். இல்லை வந்து இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம், இல்லை வந்துட்டு நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ஸோட பேட்டர்னை வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% தான் நமக்கு டெக்னிக்கல் தேவை. எப்போ பை பண்ணுறோமோ அந்த டைமில் மட்டும் ஒரு நல்ல ப்ரைஸில் பை பண்ணுறதுக்காக டெக்னிக்கல் தேவை. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி 90% நமக்கு வந்துட்டு ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் தான் வேணும். ஃபண்டமெண்டல்ஸ்ங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் நமக்கு வேணும். ஸோ ஃபைனலாக ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாரோட நினைவுக்கும் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க். ஸோ நிறைய பேர் இன்னைக்கு உள்ள வரதுக்கு தயக்கப்படுறது காரணமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஸ்க். ஸோ இந்த ரிஸ்க் எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்பிளி ஒரு 4 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன். டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அதாவது பிரிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வாரன் பஃபட் வந்து இந்த டைவர்சிஃபிகேஷனை பற்றி என்ன சொல்ல வராரு அப்படின்னா உங்ககிட்ட கொஞ்சம் முட்டைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரே பக்கெட்டில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒன்ஸ் அந்த பக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா மொத்த முட்டையும் ஒரே டைம் உடஞ்சிடும் இல்லையா, அதனால ஸோ உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குதோ அவ்வளோ பணத்தையுமே ஒரே செக்டார்லையோ ஒரே ஸ்டாக் மேலேயோ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் டே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து கம்பல்சரி தேவை. ஸோ குறிப்பிட்ட ப்ரைஸில் வந்து லாஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும். ஸோ திரும்ப வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம கேபிட்டலை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை இழந்திருக்காங்க. இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் சைசிங். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாதிரி தான். உங்ககிட்ட இருக்க பணத்துக்கு மொத்த பணத்தையுமே ஒரே இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரே ஸ்டாக்லேயோ இல்லை ஒரே செக்டார்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்விங் ட்ரேட்லையுமே வந்துட்டு உங்ககிட்ட இருக்க மொத்த கேபிலிட்டியுமே ஒரே ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா ஸோ ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் எடுக்கிறோம் அப்படின்னா 10 to 20K வச்சிருக்கிறது வந்து பெட்டர். அதுக்கு மேலே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ரிஸ்க்கும் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து தேவைப்படுறது. ஸோ ரெகுலராக நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து அப்பப்போ வாட்ச் பண்ணிக்கணும். தென் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க்கை பேஸ் பண்ணி அப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அந்த டைமில் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ரினியூவபிள் எனர்ஜி செக்டாருக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த ரினியூவபிள் எனர்ஜியில் நமக்கு அதிகமாக ஸ்டாக்ஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். தென் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிற பொசிஷனில் ஒன்று வந்துட்டு நெகட்டிவான இம்பாக்ட், நெகட்டிவான நியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்போ வந்துட்டு அங்கே நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம வந்து எங்கே பாசிட்டிவான இம்பாக்ட் கிடைக்குதோ அங்கே வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படுத்தணும்.
ஸோ இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம், வித் லைவ் எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். ஒரு பெஸ்ட் ப்ரோக்கரை நீங்கள் சூஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டரை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் தேவைப்படுச்சு அப்படின்னா பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.